பாண்டியன் ஸ்டோர்ஸ். இன்றைய கதையின் ஆரம்பத்தில் பழனி கோமதியிடம் கேட்கிறான், அக்கா, உனக்கும் மாமாவுக்கும் இடையிலான உறவில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதா என்று. அதற்கு அரசி சொல்கிறாள், ஏ மாமா, நீங்க வேற. நேத்து நைட்டும் அம்மா ஏதாவது டிராமா போட்டுருவாங்கன்னு பயந்துகிட்டு அப்பா மொட்டை மாடிக்கு போய் படுத்துக்கிட்டாரு. அதை கேட்ட பழனி உடனே கேட்கிறார், மொட்டை மாடிக்கு போய் படுத்துக்கிட்டாரா இவ்வளவு குளிரில் என்று. அதற்கு கோமதி கேட்கிறாள், உனக்கு இப்ப அதுதான் கவலையா, என்னை பற்றி கவலை இல்லையா என்று. அதற்கு பழனி பதில் சொல்கிறான், அக்காக்காரியை பற்றி கவலைப்பட்டு மச்சான் கிட்ட வாங்கி கட்டிக்கும் போது நீ பார்த்துக்கிட்டு தானே நின்னே என்று. அதனைத் தொடர்ந்து கோமதி சரவணனிடம் கேட்கிறாள், ஏண்டா, நம்ம இன்னைக்கு கோர்ட்டுக்கு போகணும், அதை பற்றி வக்கீல் ஏதாவது சொன்னாரா என்று. மேலும் அவள் தொடர்ந்து புலம்புகிறாள், இந்த கோர்ட்டுக்கு போற பயணம் எப்பத்தான் நிற்குமோ என்று. அதற்கு சரவணனும், இன்னைக்குத்தான் நம்ம போக வேண்டும் என்று சொல்கிறார். அதன் பிறகு பாண்டியன் வருகிறார். அனைவரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பின்னர் பாண்டியன் சரவணனை பார்த்து, சரவணா, இன்று நீ கோர்ட்டுக்கு போயிட்டு வந்துவிடு, எனக்கு கடையில் வேலை இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதன் பின் பாண்டியன் பழனியை நோக்கி, பழனி, நீ சரவணன் கூட கொஞ்சம் போயிட்டு வா, சிரமம் பார்க்காமல் போயிட்டு வந்துடு என்று கூறுகிறார். உடனே பழனி சரி மச்சான் என்று சம்மதிக்கிறான். அப்போது கோமதி பேசுகிறார், பழனி, நீயும் கடைதான பார்த்துக்கணும். நீ இப்படியெல்லாம் போனால் அதுக்கப்புறம் உன்னோட அண்ணன்கள் இந்த வீட்டு பக்கமே உன்னை விடமாட்டாங்க. அவருக்குத்தானே கடையில் வேலை இருக்கிறது. நான் போயிட்டு வருகிறேன் என்று சொல்கிறார். இதனைச் சொல்லிவிட்டு பாண்டியனை பார்த்து, என்னங்க, சரிதானே, நான் போயிட்டு வரட்டுமா என்று கோமதி கேட்கிறார். அதற்கு பாண்டியன், முடிவெடுத்து விட்டால் எதற்கு என்னை கேட்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கோபமாக சென்று விடுகிறார். அதன் பிறகு கோமதி, செந்தில், சரவணன் மூவரும் கோர்ட் வாசலில் காத்திருக்கிறார்கள். அப்போது தங்கமயில் தனது அம்மா அப்பாவுடன் அங்கு வருகிறார். அவர்கள் வருவதைக் கண்டு சரவணன் கோபமாகிறார். பாக்யா அவர்களை பார்த்தவுடன் தங்கமயிலிடம், என்ன, உன் புருஷனை பார்த்ததும் பாசம் ரொம்ப அதிகமாகிடுச்சோ? தங்கமயிலின் வாழ்க்கையை குழி தோண்டி புதைக்க ஒருத்தரே போதும் என்று நினைக்கிறேன். பின்னர் அனைவரும் நீதிபதியின் முன் நிற்கிறார்கள். அங்கு சரவணன் பக்கம் பேசும் வழக்கறிஞர், தங்கமயிலின் குடும்பம் பொய்க்கு மேல் பொய் சொன்னார்கள். அவர்கள் சொன்ன பொய்க்கு அளவே இல்லை. சரவணனுக்கு தங்கமயிலிடமிருந்து விவாகரத்து வேண்டும் என்று வாதாடுகிறார். உடனே தங்கமயில் அழுது கொண்டு, எனக்கு விவாகரத்து வேண்டாம், நான் அவருடன் சேர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்கிறார். இதனை கேட்ட நீதிபதி, இந்த குடும்பம் நல்ல குடும்பம் இல்லை என்று சொல்கிறீர்கள், ஆனால் இந்த பெண் அவரோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்கிறாள். இந்த வழக்கே சற்று வித்தியாசமாக இருக்கிறது என்று கூறுகிறார். இவ்வாறாக இன்றைய எபிசோடு நிறைவடைந்தது. அதாவது பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலில் சரவணனிடம் பேசும் முன்னாள் காதலி அஞ்சலி தன்னுடைய கல்யாண வாழ்க்கையை பற்றி பேசுகிறார். அத்தோடு நீயே என்னை கல்யாணம் பண்ணியிருக்கலாம் என்று சொல்ல அதை கேட்டு சரவணன் அதிர்ச்சி அடைகிறார். மறுபக்கத்தில் தங்கமயிலுக்கு தன்னுடைய அம்மாவால் புது பிரச்சனை வருகிறது. அதாவது கோச்சிங் கிளாஸ் போகிறேன் என்று சென்னைக்கு போன கதிர், ராஜி ரொமான்ஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள். மறுபக்கம் சரவணனுக்கு அவருடைய முன்னாள் காதலி அஞ்சலியுடன் பேச வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இருவரும் போன் போட்டு அடிக்கடி பேசத் தொடங்கி இருக்கிறார்கள். அப்போது, எனக்கு ரொம்ப தனிமையில் இருக்கிறேன், உன்கிட்ட பேசணும் போல இருந்துச்சு, அதனால்தான் உனக்கு மெசேஜ் பண்ணினேன் என்று அஞ்சலி சொன்னதும் சரவணன் அஞ்சலிக்கு போன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறார். மறுபக்கத்தில் கதிர் ராஜிக்கு மல்லிப்பூ வாங்கி கொண்டு வந்து தலையில் வைத்துவிட, இதை பார்த்த ராஜி, இப்பெல்லாம் நீ நல்லாத்தான் நடந்துக்கிற, இனி ஊருக்கு போனா ரூம்மேட் மாதிரி மாறிடுவியோ என்று ராஜி சோகமாக கேட்க, அதற்கு கதிர், நான் இனி அப்படியெல்லாம் மாறவே மாட்டேன், எப்பவும் உன்னோட புருஷன் மாதிரி நடந்துக்கிறேன் என்று கதிர் சொல்ல, பிறகு இருவருக்கும் ரொமான்ஸ் நடக்கிறது. மறுபக்கத்தில் சரவணன் அஞ்சலிக்கு போன் பண்ணி பேசுகிறார். உன்னோட முதல் கல்யாணம் என்ன ஆச்சு, அதில் என்ன பிரச்சனை வந்துச்சு என்று சரவணன் கேட்டதும் முதலில் அஞ்சலி தயங்குகிறார். பிறகு தன்னுடைய கதையை சொல்கிறார். அவருக்கு என் மேல விருப்பமே இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டார். என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணினாரு. அதனால் அவரு கூட எனக்கு வாழ பிடிக்காமல் விவாகரத்து அப்ளை பண்ணினேன். ஆனால் முதலில் விவாகரத்து தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அந்த சமயத்தில் அவருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைத்தது. அதனால் அங்க போயிட்டாரு. அப்புறம் அவர் விசாரணைக்கு வழக்குக்கு வராததால் எனக்கு விவாகரத்து கிடைத்து விட்டது. இப்ப அம்மா வீட்ல இருக்கேன் என்று சோகமாக சொன்னதும் சரவணன் அவருக்கு ஆறுதல் சொல்கிறார்.
அப்போது அஞ்சலி, என்னோட வாழ்க்கையில் நான் சந்தோஷமாகவே இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவன் முடிவு பண்ணிட்டான் போல. ஆரம்பத்தில் உன்னை எனக்கு பிடிச்சது, நம்ம லைஃப்ல நல்லா, ஆனா அத பிறகு சரிப்பட்டு வராமல் போய்விட்டது. பேசாம நீயே என்னை கல்யாணம் பண்ணி இருக்கலாம் என்று அஞ்சலி சொன்னதும் சரவணன் அஞ்சலியிடம் மன்னிப்பு கேட்கிறார். ஆரம்பத்தில் அப்பா பேச்சை கேட்டு அஞ்சலி காதலை கைவிட்டது தப்பு என்று சரவணன் வருத்தப்படுகிறார். பிறகு உன்னுடைய லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு? உன்னை உன் மனைவி பிடிக்குமா? நீ அப்போ மாதிரிதான் இப்பவும் அளந்து பேசுறியா? இல்ல உன் மனைவி கிட்ட ஃப்ரீயா பேசுவியா என்றெல்லாம் அஞ்சலி கேட்க, எனக்கு கடையிலிருந்து போன் வருகிறது, நான் பிறகு உன்கிட்ட பேசுகிறேன் என்று சரவணன் போனை வைத்து விடுகிறார். மறுபக்கத்தில் தங்கமயில் விவாகரத்து வழக்கு விசாரணைக்காக கோர்ட்டுக்கு கிளம்புகிறார். அப்போது தங்கமயில் கோர்ட்டில் டைவர்ஸ் வாங்கிட்டு இங்க வந்து வாழலாம்னு மட்டும் நினைச்சிராத, உன்னை அப்படியே விரட்டி விட்டுடுவேன், ஒழுங்கா மரியாதையா கெஞ்சி கூத்தாடி அந்த குடும்பத்தோட வாழ்றதுக்கு வழிய பாரு என்று மிரட்டுகிறார். அதற்கு தங்கமயில், நீ சொல்ற மாதிரியே சொல்லிடுறேன்மா, நான் சொன்னா விவாகரத்தை கேன்சல் பண்ணிடுவாங்கல்ல என்று அப்பாவியாக கேட்கிறார். அடுத்ததாக செந்தில் தன்னுடைய வீட்டில் பீர் குடித்துக் கொண்டிருக்கிறார். மீனா அதை பார்த்து கோபப்பட, என் பொண்டாட்டி மீனா என்கிட்ட உண்மையை மறைச்சிட்டா, அதனால்தான் நான் குடிக்கிறேன் என்று சொல்கிறார். பிறகு மீனா சமாதானம் படுத்த அவருக்கு தான் வாங்கிட்டு வந்த பரோட்டாவை கொடுக்கிறார். பிறகு நல்லபடியாக பேசிக் கொண்டிருந்தாலும் கடைசியில், நீ எங்க குடும்பத்தை ஏமாத்துற, எங்க அண்ணன் வாழ்க்கைக்கு வேண்டாம் என்று சொன்ன தங்கமயில் கிட்ட உனக்கு என்ன பேச்சு என்று மீண்டும் பழைய கதையை பேச, இதனால் மீனா கடுப்பாகி இருக்கிறார். இப்படியாக நேற்றைய எபிசோடு முடிவடைந்தது. இன்றைய நிகழ்வுகள் அனைத்தும் மனதை கலங்க வைக்கும் திருப்பங்களோடு நகர்கின்றன. காலை நேரத்தில் வீட்டுக்குள் ஒரு விதமான பதட்டமான அமைதி நிலவிக் கொண்டிருக்கிறது. கோர்ட் விசாரணை நாளாக இருப்பதால் ஒவ்வொருவரின் மனதிலும் பதற்றமும் எதிர்பார்ப்பு கலந்த உணர்வு. அப்போது பாண்டியன் வீட்டுக்குள் வருகிறார். அனைவரும் ஏற்கனவே அந்த விஷயத்தை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பாண்டியன் நேராக சரவணனை நோக்கி, சரவணா, இன்று கோர்ட்டுக்கு நீ போயிட்டு வந்துவிடு என்று எனக்கு கடையில் வேலை இருக்கு என்று சுமூகமாகச் சொல்கிறார். அவர் குரலில் ஒரு பொறுப்புணர்வு இருந்தாலும் அதற்குள் சற்றே விலகிய மனநிலை தெரிகிறது. உடனே பழனியை நோக்கி, பழனி, நீயும் சரவணன் கூட போயிட்டு வா, கொஞ்சம் சிரமம் பார்க்காமல் போயிட்டு வந்துவிடு என்று கூறுகிறார். பழனி தயக்கமின்றி சரி மச்சான் என்று சொல்கிறார். அந்த சமயத்தில் கோமதி மனதில் இருந்ததை வெளிப்படுத்தாமல் இருக்க முடியவில்லை. பழனி, நீயும் கடைதான பார்த்துக்கணும், நீ இப்படி போனால் அப்புறம் உன்னோட அண்ணன்கள் உன்னை விட மாட்டாங்க, அவருக்குத்தானே கடையில் வேலை இருக்கிறது, நான் போயிட்டு வந்து விடுகிறேன் என்று தன்னம்பிக்கையுடன் கூறுகிறாள். அதை சொல்லிவிட்டு பாண்டியனை நோக்கி, என்னங்க சரிதானே, நான் போயிட்டு வரட்டுமா என்று கேட்கிறாள். அதற்கு பாண்டியன் சிறிது கடுமையாக, முடிவு எடுத்துட்டு எதுக்கு என்னை கேட்கிற என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விடுகிறார். அந்த ஒரு வரியில் கோமதியின் மனம் சற்றே உடைந்து விடுகிறது. ஆனால் சூழ்நிலைக்காக அவள் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்கிறாள். கோர்ட் வளாகம் வெயிலில் நின்று கொண்டு கோமதி, செந்தில், சரவணன் மூவரும் காத்திருக்கிறார்கள். ஒவ்வொருவரின் முகத்திலும் வேறு வேறு எண்ணங்கள். சரவணனின் முகத்தில் கோபமும் குழப்பமும் கலந்த சாயல். அந்த நேரத்தில் தங்கமயில் தனது அம்மா அப்பாவுடன் அங்கு வருகிறாள். அவர்களை பார்த்தவுடன் சரவணனின் கண்களில் எரிச்சல் தென்படுகிறது. பாக்யா அதை கவனித்து தங்கமயிலை நோக்கி, என்ன, உன் புருஷனை பார்த்ததும் பாசம் அதிகமாகிடுச்சோ? ஒருத்தரே போதும் தங்கமயிலின் வாழ்க்கையை குழி தோண்டி புதைக்க. அந்த வார்த்தைகள் தங்கமயிலின் இதயத்தை குத்துவது போல இருக்கிறது. பின்னர் அனைவரும் நீதிபதியின் முன் நிற்கிறார்கள். சரவணன் பக்கம் பேசும் வழக்கறிஞர், தங்கமயிலின் குடும்பம் பொய்க்கு மேல் பொய் சொன்னார்கள், அவர்களது குற்றச்சாட்டுகளுக்கு அடிப்படை இல்லை, எனவே சரவணனுக்கு விவாகரத்து வழங்க வேண்டும் என்று வாதிடுகிறார். அந்த வார்த்தைகள் கேட்டவுடன் தங்கமயில் உடைந்து போகிறாள். எனக்கு விவாகரத்து வேண்டாம், நான் அவருடன் சேர்ந்து வாழணும் என்று அழுதபடி சொல்கிறாள். நீதிமன்றத்தில் ஒரு நிமிடம் அமைதி நிலவுகிறது. நீதிபதி சிந்தனையுடன், ஒரு பக்கம் இந்த குடும்பம் நல்லதல்ல என்று கூறுகிறீர்கள், ஆனால் இந்த பெண் அவரோடு வாழ வேண்டும் என்று சொல்கிறாள், இந்த வழக்கு சற்று வித்தியாசமாக இருக்கிறது என்று கூறுகிறார். அந்த வாக்கியம் அனைவரையும் சிந்திக்க வைக்கிறது. இதற்கிடையில் திருப்பம் சரவணனின் முன்னாள் காதலி அஞ்சலி மீண்டும் அவரது வாழ்க்கையில் தோன்றுகிறாள். தனிமையில் இருப்பதாக சொல்லி அவருடன் பேசத் தொடங்குகிறாள்.
அஞ்சலி தனது முதல் திருமண வாழ்க்கை எப்படி முறிந்தது என்று பகிர்ந்து கொள்ள சரவணன் அதிர்ச்சியடைகிறார். பேசாம நீயே என்னை கல்யாணம் பண்ணி இருக்கலாம் என்ற அவளது வார்த்தை சரவணனின் மனதை உலுக்குகிறது. அவன் மனதில் பழைய நினைவுகள் எழுகின்றன. அப்பா பேச்சை கேட்டு காதலை சரிவிட்டது சரியா தவறா என்ற கேள்வி அவனை வாட்டுகிறது. மறுபுறம் தங்கமேலின் வாழ்க்கையிலும் அழுத்தம் குறையவில்லை. விவாகரத்து வாங்கிவிட்டு இங்க வந்து வாழ நினைச்சிராதே, ஒழுங்கா அந்த குடும்பத்தோட வாழ்றதுக்கு வழியப்பார் என்று அவளது அம்மா மிரட்டுகிறார். அந்த நிலையிலும் தங்கமயில் குழந்தை மனதுடன் நான் சொன்னா டைவர்ஸ் கேன்சல் பண்ணிடுவாங்களா என்று கேட்கிறார். அவளது அப்பாவித்தனம் இதயத்தை உருக்கும். இவ்வாறு ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் வெவ்வேறு திசைகளில் சிக்கிக் கொண்டிருக்க உறவுகளின் அர்த்தம் என்ன? காதல், மரியாதை, பிடிவாதம் இதில் எது ஜெயிக்கும் என்ற கேள்விகளுடன் நிறைவடைகிறது பாண்டியன் ஸ்டோர்ஸ்.